Hey guys, welcome back to our Kamasamayal channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூரி மசாலா எப்படி செய்யறதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க first time பார்க்கறீங்க, take a moment to subscribe. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா உங்க friends and family members கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இது எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு இங்க பார்க்கலாம். First நம்ம பாத்திரத்துல தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம இதில 2 ஆனியன் நம்ம இங்க சேர்த்துக்கலாம். 2 ஆனியனையும் நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம இதில ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு நம்ம இங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு நம்ம இதில சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம இதில 1 ஸ்பூன் சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம இங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 ஸ்பூன் நம்ம மஞ்சள் நம்ம இங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம இங்க உப்பையும் இங்க நம்ம சேர்த்துக்கலாம். இங்க உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் அளவு நான் இங்க வந்து சேர்த்திருக்கேன். அடுத்ததா தக்காளி நம்ம இங்க சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி அத நான் இதில சேர்த்திருக்கேன். அடுத்ததா நம்ம இதில கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இத நல்லா mix பண்ணிட்டு கடைசியா நம்ம இங்க உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம இங்க சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்க குக்கர்ல நாங்க ஒரு விசில் வர வரைக்கும் வச்சிருந்தோம். உருளைக்கிழங்கு நம்ம இதில கொஞ்சம் குழஞ்சி தான் கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா நம்ம இதில கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா mix பண்ணி வச்சிரலாம். இது நம்ம ஒரு 5 minutes நம்ம மூடி வச்சிருந்தோம்னா நம்மளோட பூரி மசாலா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததா பூரி மசாலாக்கு பூரி செய்யிறதுக்கு கோதுமை மாவுல பேக்கிங் சோடாவும் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா உருண்டை போட்டாச்சு. அடுத்ததா நம்ம இது எல்லாமே நல்லா வளர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம பூரி சுடுறதுக்கு நம்ம வளர்த்து வச்ச மாவுல நம்ம பூரி சுட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. சோ பூரியும் நல்லா சாஃப்ட்டா நல்லா வரும். சோ அவ்வளவுதான் பூரியும் ரெடி ஆயிடுச்சு. பூரி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இனிமே சாப்பிட நம்ம ரெடி ஆக வேண்டியதான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. உங்க friends and family members கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. Thank you.